எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சில வாரங்களாக நாம் தேவனுடைய திட்டம் மனிதனுக்கு என்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். சென்ற வாரம் நாம் ஆதாம் எத்தனை வருடங்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க கூடும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வந்தோம். ஆதாம் எப்பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான் என்று நமக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் சேத் மூன்றாவது பிள்ளை பிறக்கும்போது ஆதாமுக்கு வயது 130 இருந்தது என்று ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே குறிக்கப்பட்டதை கண்டோம். அதிலிருந்து கணிக்கையிலே ஏறக்குறைய 120 வருடங்களுக்கு மேலாக ஆதாமும் ஏவாளும் அந்த புசிக்கக்கூடாத கனியை புசித்திருக்காமல் இருந்திருக்கக்கூடும் என்று நாம் நினைக்கலாம். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வெகு காலத்துக்கே ஆதாம் ஏவாளும் அதை புசிக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலே நாம் என்ன தியானிக்கப் போகிறோம் என்றால், ஏன் புசித்தார்கள், எப்படி புசித்தார்கள் என்றெல்லாம் காண்கையிலே சாத்தான் அந்த ஏதோம் தோட்டத்திலே வந்து அவர்களை வஞ்சித்தான் என்று நமக்கு வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கடவுள் அனுமதிக்காமல் சாத்தான் ஏதோம் தோட்டத்துக்குள்ளே வந்திருக்க முடியாது. அவர் ஓம்னிபொட்டன்ட் அண்ட் ஓம்னிஷியன்ட். அவர் சகலமும் தெரிந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு என்ன நடக்கும் என்பது நடப்பதற்கு முன்பாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது சாத்தான் உள்ளே நுழைவானா நுழைய மாட்டானா என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கும். அப்படி தெரியவில்லை என்றால் அவர் இறைவனே இல்லை. அப்படி தெரிந்திருந்தும் சாத்தானை சர்ப்பமாக ஏன் அனுமதித்தார்? ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். அதை நாம் நம்ப வேண்டும். அதன் பின்னணியிலே அவருடைய திட்டத்தை நாம் உணர வேண்டும். முதலாவதாக சாத்தான் யார் என்பதை நாம் தியானிப்போம். சாத்தான் விழுந்துவிட்ட தூதன். அவன் ஏதோம் தோட்டத்திலே சொர்க்கத்திலே இருந்தவன் லூசிஃபர். அவன் சொர்க்கத்திலே ஆண்டவரோடு போராடினவன். அதை எங்கே காண்கிறோம் என்றால், வெளிப்பாடு புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 7வது வசனம் தொடங்கி 9வது வசனம் முடிய இப்படியாக கூறப்பட்டுள்ளது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றால், லூசிஃபர் இருந்த இடம் வானம். அங்கே அவன் ஆண்டவருக்கு எதிராக ஒரு யுத்தம் உண்டாக்குகிறான். ஆண்டவர் மிகாவேலை கொண்டு அவனை வீழ்த்துகிறார். எல்லா இடங்களுக்கும் அனுப்பாமல் அவனை இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார். அவன் வலு சர்ப்பமாக இங்கு வருகிறான். அவனோடு ஒரு பெரிய தூதர் கூட்டமும் அவன் அழைத்து கொண்டு வருகிறான். நமக்கெல்லாம் தெரியும், அங்கு தோற்றுவிட்ட சாத்தான் இங்கு ஆண்டவர் ஆதாமும் ஏவாளோடு சஞ்சரித்து கொண்டு உலாவிக்கொண்டு ஒரு சந்தோஷமாக இருப்பதை காண பொறுக்கக்கூடாதவனாய் இவர்களுக்குள்ளே எப்படி பிரிவினை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டிருக்கக்கூடும். எதிரியின் நண்பனும் எதிரி. அவனுக்கு ஆண்டவன் எதிரி. ஆண்டவனின் நண்பன் ஆதாமும் ஏவாளும். ஆதலால் அவர்களும் எதிரி. ஆண்டவனை அவனால் தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் இங்கு பூமியிலே தள்ளப்பட்ட பின்பு ஆதாமும் ஏவாளை வஞ்சித்து விட்டால் ஆண்டவரை துன்பப்படுத்தலாம், துயரப்படுத்தலாம் என்றெல்லாம் திட்டம்
தீட்டிக்கொண்டு அவன் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு புஸ்தகம் 42:2 நாம் காண்கிறோம். அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவன் உள்ளே வந்திருக்கலாம். அவரும் அதை அனுமதிக்கிறார். நாம் நம்முடைய குழந்தைகளை வீட்டிலே தனியாக வைத்துவிட்டு போவதில்லை, காவலுக்கு யாரையாவது வைத்துவிட்டு போவோம். அப்படி இருக்கையிலே ஆண்டவர் தம்முடைய குழந்தைகளாகிய ஆதாமும் ஏவாளையும் அங்கு தனித்து விட்டிருப்பதாக காண்கிறோம். அவர்கள் அந்த புசிக்கக்கூடாத பழத்தை புசித்த பிறகு அவர் ஆதியாகமம் 3:24 இப்படியாக கூறுகிறார், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோம் தோட்டத்துக்கு கிழக்கே கெரூபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று காண்கிறோம். அப்படி வைத்த ஆண்டவர் அதே பட்டயத்தையும் அதே காவல் செய்யக்கூடிய கெரூபீன்களையும் வைத்து ஏன் வலு சர்ப்பத்தை உள்ளே வரவிடாமல் செய்தார் என்று நமக்கு புரியவில்லை. செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை உள்ளே அனுமதித்தால் அதற்கும் பின்னணியிலே அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். அதைத்தான் நாம் யோபு 42:2 பார்த்தோம். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் என்னமோ யூகிக்கிறார், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், நன்மை தீமை அறிகிற அறிவு மனித குலத்துக்கு தேவை. அவை இல்லை என்றால் நாம் இவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு நமக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளுதன் மூலமாக வர வேண்டுமே தவிர, அது அவர் நம்மை ரோபோவாக செய்வதினாலோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது, அது மிக முக்கியமாக கருதப்பட்டு எல்லா மாணவர்களும் அதிலே சேர விரும்புகிறார்கள். அதை ப்ரோக்ராம் செய்வது, இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ப்ரோக்ராம் செய்வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படியாகவும் மனிதனை செய்திருக்கலாம். அப்படியும் அவர் செய்ய விரும்பவில்லை. அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். நன்மை தீமை அறிகிற அறிவே அவர்கள் தெரிந்து கொள்ளுதனாலே வர வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அவருக்கு தெரியும், இந்த சாத்தான் தன்னுடைய பகைமையின் காரணமாக உள்ளே பிரவேசித்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிப்பான். அதன் மூலமாக இவர்கள் நன்மை தீமை அறிகிற அறிவை அறிவார்கள் என்று அவருக்கு தெரியும். அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது அந்த நன்மை தீமை அறிகிற அறிவினாலே, அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்ததினாலே, இப்பொழுது மனிதன் தேவனைப் போல ஆவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை அவர் ஆதியாகமம் 3:22 இப்படியாக கூறுகிறார். அந்த பழத்தை புசித்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். அது நல்ல ஒரு மொழியாக்கம். நம்மை ஒருவனைப் போல் ஆகலாம் என்பது சரியாக இருக்கும் என்பது என் கருத்து. ஏனென்றால் வேறு எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஆண்டவர் இந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தையோ பாக்கியத்தையோ கொடுக்கவில்லை. வேறு எந்த ஜீவராசிக்கும் நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. அவைகளால் தன்னுடைய சிருஷ்டிகரைப் போல ஆகவும் முடியாது. ஆனால் தேவன் மனிதனுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவை தெரிந்து கொள்ளுதன் மூலமாகவும், அதன் பிறகு அவர்கள் அதை உபயோகப்படுத்துவதன் மூலமாகவும் ஆண்டவரைப் போலவே ஆவதற்கு அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கிறார். அவருக்கு நன்மை தீமை தெரியும், அவர் நன்மை செய்வார். இயேசுநாதர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்பதை அப்போஸ்தலர் புஸ்தகம் 3:38 காண்கிறோம். ஆண்டவர் நன்மையை செய்வார், தீமையை நிராகரிப்பார். அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்படி இருக்க வேண்டுமென்றால் நாமும் நன்மை தீமை அறிய வேண்டும். அதற்காக சாத்தான் எத்தனிக்கும் போது அவனை அனுமதிக்கிறார். அதன் பிறகுதான்
மனுஷரை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோம் தோட்டத்துக்கு கிழக்கே கெருபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதை குறித்து நாம் மறுவாரங்களிலே தியானிப்போம். எதற்காக அவர் ஜீவ விருட்சத்தை புசிக்க அனுமதிக்கவில்லை என்று, நன்மை தீமை அறிகிற கனியின் முக்கியத்துவத்தை குறித்து இப்பொழுது காண்போம். சாலமோன் ராஜாவான பிறகு ஆண்டவரிடம் கேட்கிற ஒரு பெரிய விண்ணப்பம் 1 ராஜாக்கள் 3:9 இப்படியாக காண்கிறோம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் தீர்க்க யாராலே ஆகும் என்றான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நன்மை தீமை அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்றால் நியாயம் தீர்க்க முடியாது. ஆள பிறந்தவர்கள் நாம். நம்மை ஆள ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக் கொடுக்க இன்னொரு இடத்திலே இப்படியாக கூறியுள்ளார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20 முதல் 23 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எப்படி ஆண்டவர் அந்த ஜாதிகளை விட்டு வைத்தாரோ அதே போல ஆண்டவர் சாத்தானையும் விட்டு வைத்திருக்கிறார். நாம் அவருடைய வழிகளை கை கொள்ளுவோமோ கை கொள்ள மாட்டோமோ என்று சோதித்து அறிவதற்காக அவனை உபயோகப்படுத்துகிறார். அதற்காகத்தான் அவனை உள்ளே அனுமதிக்கிறார். மட்டுமல்லாது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தில் இப்படியாக நாம் காண்கிறோம். உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் சிலுவையில் அறையும் போது இயேசுநாதரை நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பது அறியாமல் அவர்கள் அதை செய்தார்கள். அதே போல சாத்தானும் இந்த பழத்தை ஆதாம் ஏவாளும் சாப்பிடுவதினாலே நாமும் இறைவனைப் போல மாறுவோம் என்பது தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டான். அதை செய்வான் என்று தெரிந்து இறைவனும் அவனை அனுமதிக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அவர் கொடுத்த இந்த வரங்களை நாம் வீணாக்காமல் நல்லதை செய்து தீமையை நிராகரித்து ஆண்டவரைப் போல மாற எத்தனிப்போம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாத எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.